ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் ஒரு வார்த்தையை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நல்லாவே தெரியும், ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கும். இதுல ஆண்டவர் ஆபிரகாமை கூடாரத்தின் வெளியே வர சொல்லி, வானத்தை பாரு, நட்சத்திரங்கள் இருக்கும், இந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அப்படிப்பட்டதாக உன் சந்ததி இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாருக்குமே தெரியும். தேவன் அப்படிதான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று தெரியும். ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனித்திருப்போமானால், இங்கதான் ஆவியானவர் உணர்த்தினார் இது என்ன ஒரு முக்கியமான காரியம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் தான் நமக்கு ஒரு ஒரு நேம் தெரியும் நம்ம எல்லாருக்குமே. கரெக்டா? என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அந்த மாதிரி நிறைய பேரை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, நிறைய விசுவாசத்தை குறித்து நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. கரெக்டா? விசுவாசத்தை குறித்து நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம், நீங்க வேத வசனத்தை தியானித்திருக்கலாம், நிறைய விஷயத்த பார்த்திருக்கலாம். பட் ஆனா அந்த விசுவாசம் அப்படின்ற அதோடைய முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்றத ஆவியானவர் நமக்கு உணர்த்தினாதான் அதோடைய கிளாரிட்டியும் தெரியும், அதோடைய கிளியர் அது என்ன அப்படின்றது நமக்கு புரியும். ஏன்னா அநேக நேரத்துல நாம் விசுவாசத்தை வேற விதமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். விசுவாசம் சொல்லுகிறோம், அது வார்த்தையில மட்டுமா தான் இருக்குமே தவிர செயல்ல இல்லாம போயிடும். ஏன்னா இதைதான் தேவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய முந்தைய வீடியோல கூட நாம் பார்த்திருப்போம், அன்பை குறித்து. வார்த்தையினால் மாத்திரம் அன்பு இருக்கக்கூடாது, நம்முடைய செயலினாலும். வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது அதன்படி நடக்கிறதா இருக்கும். விசுவாசம் என்பது என்னது? கிரியைகளால் வெளிப்படுத்த வேணும்னு பார்த்துருவோம். அப்போ அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றத வேதத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அநேக நேரத்துல நாம் அதை என்ன பண்ணுறோம்னா, வாசிக்கிறதை மறந்து விடுகிறோம். நம்முடைய அர்ஜென்சில நாம் பைபிளை தியானிக்கும் பொழுது நாம பைபிளை ப்ராப்பரா தியானிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு கடமைக்கு வாசிக்கிறோம். காலையில இருந்துச்சு ஒரு அதிகாரத்தையோ இல்லை வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் ஒரு அதிகாரத்தையோ. ஆனா அந்த வேதத்துல அவ்வளவு வெளிப்பாடுகளை தேவன் வைத்திருக்கிறார். அது நம்ம ஆவியானுடைய துணையோடு கூட தான் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த வெளிப்பாடை பெற்றால் மாத்திரம்தான் நமக்கு இன்னும் அதிகமா நம்மளுடைய விசுவாசத்திலையும் சரி, நம்மளுடைய ஆவிக்குரிய காரியத்திலும் அதிகமாக மேம்பட முடியும், நம்ம அதிகமா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ நமக்கு ஆவியானுடைய துணை வேணும். ஏன்னா இந்த வேதத்தை முழுவதுமே ஆவியானுடைய துணையோடு கூட எழுதப்பட்டதுனால அதன் மறைப்பொருளை வெளிப்படுத்துவது ஆவியானவர் மாத்திரம்தான். அது அவர் நமக்கு ரிவீல் பண்ணாதான் அதோடைய சீக்ரெட்ஸ் நமக்கு தெரியும், அதோடைய டெப்த் என்னன்றதும் தெரியும். இதை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் எனக்கு உணர்த்தின காரியம் என்னன்னா, இதுல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா, நீ வெளியே பாரு, நட்சத்திரங்களை என்ன கொடுக்கணுமானாலும் கூட அப்படின்றார். இப்போ இங்க ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா? இதோட இன்னொரு வசனத்தை அப்படியே வாசிப்போம். இதுல இருந்து அப்படியே 12ஆம் வசனத்துக்கு போனோம்னா, இதே அதிகாரத்துல சேம் 12ஆம் வசனம் பார்த்தோம்னா தெரியும், சூரியன் அஸ்தமித்த போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டதுன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த வசனத்துடைய அந்த மற்ற வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கேட்பாரு, என்ன ஆண்டவரே நான் பண்ணணும் இதை பெற்றுக்கொள்வதற்கு சொல்லுவாரு. அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஆனா ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம அந்த வசனத்துக்கு கடந்து சொல்லுவோம். என்னன்னா, அந்த 12ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னா இருள் ஆக போகுது, சன் செட் ஆக போற டைம்ல என்ன ஆச்சுன்னா, ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாகி திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது அப்படி போட்டிருக்கு. அப்ப என்னன்னா, ஆபிரகாம தேவன் அழைத்து கூடாரத்தின் வெளியே பார்க்க சொல்லும் போது அது பகல் நேரமா இருக்கு. இப்போ பகல் நேரத்துல நீங்க வெளியே போய் வானத்தை பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் உங்களால பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆம் தானே பிரியமானவர்களே? அப்போ பகல் நேரத்துல உள்ள நட்சத்திரத்தை பார்க்க முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் ஆபிரகாம் வெளியே அண்ணாந்து பார்த்து, நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி,
பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். 6ஆம் வசனம் வாசிப்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்ப பாத்தீங்களா, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இப்போ கண்களுக்கு முன்பதாக தெரிகிற விஷயத்தை நாம் விசுவாசிப்பதே அதிக கடினமா இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கே, அதை நீ நம்புடான்னு சொல்றதே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்புறோம். ஆனா கண்ணுக்கு முன்பதாக தெரியாத ஒரு விஷயத்த, நட்சத்திரமா அங்க இல்ல, ஆனா நட்சத்திரம் இருக்கு, நீ என்னன்னு சொல்றாரு. அதை அவன் என்ன பண்றான்? அதன்படியே விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான்னு போட்டிருக்கு. அப்போ என்னன்னா, இங்க இல்லாததை விசுவாசிக்கிற ஆபிரகாம், அதனாலதான் அவனுக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்ற பேர் வந்தது. ஆண்டவர் அதை செய்வார் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் அதை செய்வார் என்ற நிச்சயம் இருந்தனாலதான் அதை விசுவாசித்தான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா நாம் அப்படின்றது நம்ம கேட்டுக்கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் எந்த லெவல்ல இருக்குன்றது நமக்கே தெரியும். நம்மளே நாம் புடமிட்டுமா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் தேவனை அப்படின்ட்டு. ஏன்னா அநேக நேரத்துல விசுவாசத்தை குறித்து பேசுகிற நான் கூட சில நேரத்துல அந்த விசுவாசத்துல சரியா இல்லாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் இந்த விசுவாசத்துலதான் விழுந்து போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்மை அநேக சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு வேதத்துல அழகா சொல்லியிருப்பாரு, அன்றன்று தினத்துக்கான அப்பத்தை நமக்கு தரத்துக்கு ஒரு வல்லவரா இருக்காரு. அவர் என்ன தெரியாது, பறவைகளை போஷிக்கிற தேவனால நம்மளை போஷிப்பது அதிக நிச்சயமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய தேவையில ஆண்டவர் சந்திப்பார். ஆனா நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம விசுவாசமும் அதிகமா இருக்கும். நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல நம்மளுடைய பேலன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுடைய விசுவாசமும் என்னவா இருக்கணும், கம்மியா இருக்கும். அப்போ நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நாமளே பார்த்து தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களும் அநேக காரியங்கள் நடக்காம போறதுக்கு எப்படி நமக்கு சில காரியங்கள்லாம் இருக்கோ அதே போல விசுவாசமும் ஒரு காரியம். அநேக அற்புதங்களை நாம் காண முடியாம போறதுக்கான ரீசன்ஸ் எப்படின்னா, ஆதி காலத்துல அற்புதங்களை போல இந்த காலத்துல அற்புதங்கள் நடக்கிறதுக்கு இல்லாம போறதுக்கு காரணம் நம்மளுடைய விசுவாசத்தின் அளவு கம்மியாயிடுச்சு. அங்க 100 அதிபதின்ற ஒரு ஆளு ஆண்டவர்கிட்ட கேட்பான், என்னுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரன் இதுவா இருக்கான், அவனை நீங்க சுகமாக்குங்கன்னு சொல்லுவான். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நான் வரேன்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான், இல்ல நீங்க வரதுக்கு நான் பாத்திரம் அல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், சுகமாயிரும் அப்படின்னாரு. அப்போ 100 அதிபதியோட விசுவாசம் என்னவா இருக்கு பாத்தீங்களா? அப்ப சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்றாரு. அப்போ அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா இருக்கும் பொழுது அந்த அற்புதத்தை நாம் காண முடியும். அநேக இடத்துல அந்த அற்புதங்கள், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு என்ன ஒரு விசுவாசம்னா, அவருடைய அந்த அந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டா போதும் என்னுடைய அந்த உதிரம் நின்று போயிடும்னு சொல்லி விசுவாசிச்சா, போய் தொட்டா நின்றுச்சு. அதை தொட்டதுனால சுகமானா இல்ல, அவருடைய விசுவாசத்தினால சுகமாச்சுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். உன் விசுவாசமே உன்னை ரட்சித்துன்னு சொல்லியிருப்பார். அப்போ அப்பேற்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறோமா நாம் அப்படின்றத நாம கேட்டுக்கொள்ளணும். அநேக நேரத்தில் நாம் விசுவாசிக்கிறோம் என்று வார்த்தையினால சொல்லிக் கொள்கிறோம். ஆனா நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப பேசிக்கான லெவல்ல கூட இல்லாத அளவுக்கு தான் விசுவாசம் இருக்கு. நம்மளுடைய சூழ்நிலைகள், பினான்சியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணிதான் நம்மளுடைய விசுவாசமே இருக்குன்ற ஒரு கட்டாயத்துக்கு விட்டுட்டோம். நம்ம இடத்துல பணம் இருக்கும் பொழுது, நம்ம இடத்துல எல்லா காரியங்களும் இருக்கும்போது தேவன் நம்ம அதிகமா விசுவாசிப்போம். ஏன்னா தேவன் நமக்கு உதவி செய்யலைன்னா கூட இந்த பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு தைரியத்தை சந்தோஷமா இருப்போம். ஆனா இதுவே உங்ககிட்ட காசே இல்ல, உன் அக்கௌண்ட்ல பேலன்ஸே இல்ல, உன்னை சுத்தி எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லை, அப்ப நீ ஆண்டவரை விசுவாசிப்பியா? அப்பேற்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த நிலைக்கு தான் நாம வரணும். இப்போ ஆண்டவர் இங்க ஆபிரகாம் இங்க சொல்றாரு, இப்படிப்பட்ட இதை சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்ணா, அதை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணிதான் போட்டிருக்கு. ஆனா அந்த பகல் வேளையில நட்சத்திரங்களை பார்த்திருக்க முடியாது. ஏன்னா நட்சத்திரங்கள் பெரும்பாலும் எப்போ வரும் நமக்கு தெரியும், ராத்திரி வேளையில தான் வரும். பகல் நேரத்துல வரதையே அவன் விசுவாசிக்கிறான். அதனாலதான் அவன் விசுவாசத்தின் தகப்பன்னு சொன்னாரு. இப்போ அந்த விசுவாசத்தை ஆண்டு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப அநேக நேரத்துல நமக்கும் ஆண்டர் நிறைய வாக்கு தத்தத்தை தருவாரு. இந்த நியூ இயர்ல கூட நம்ம நிறைய பேருக்கு ஆண்டர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பாரு. நம்ம சர்ச்சில் வாக்கு தத்தம் எடுத்திருப்போம், எல்லாம் இருப்போம். ஆனா அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதா
அப்படின்னு பாத்தீங்கன்னா 99.9% செயல்படாது. ஏன் செயல்படாது? இது வந்து கிண்டலுக்காகவோ இதுக்காகவோ சொல்லல, இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோமா அப்படின்றதுக்கு அர்த்தம் கேட்டோம்னா இல்ல. நாம் அநேகர் அதை என்ன பண்ணிக்கிறது இல்ல, பெற்றுக்கொள்றது இல்ல. வாக்குத்தத்தத்தை வாங்குறோம், ஆனா அதை சுதந்திரித்துக் கொள்றது கிடையாது. அந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாம போறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாரு. எப்படின்னா, ஒரு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றோம், ஒரு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நம்ம அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றோம்னா அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. இந்த குவாலிஃபிகேஷன் வேணும், இந்த ஸ்கில் செட்ஸ் வேணும், இந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அந்த ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாதான் நம்ம அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணவே முடியும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் வைத்திருக்கிறார்னா அந்த வாக்கு தத்தத்துக்கு சில வழிமுறைகளையும் தேவன் வைத்திருப்பார். அந்த வழிமுறைகளின்படி பின்பற்றும் பொழுதுதான் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு வல்லவரா இருக்கும். ஏன்னா நம்ம அநேக நேரத்துல வாக்கு தத்தம் வாழ்க்கையில நிறைவேறாம போறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றாம போயிட்டு அந்த வாக்குத்தத்தை மட்டும் வைத்து இந்த வாக்குத்தம் நிறைவேறும்னா எப்படியுமே நிறைவேறாது. சிம்பிளா சொல்லணும் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகள் கிட்ட போயிட்டு அவங்க பிள்ளை எக்ஸாம் எழுதுறான், அவங்க கிட்ட போய் சொல்லிடுங்க படிக்கவே படிக்காத, நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு டெய்லியும் காலையிலயும் நைட்டும் கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லுங்க. அவன் பாஸ் ஆயிடுவானா? கண்டிப்பா பாஸ் ஆக மாட்டான், ஃபெயில் தான் ஆகும். ஏன்னா அவன் கன்ஃபர்ஸ் பண்றதுனால அவன் பாஸ் ஆக போறது இல்லை, அதுக்கான எஃபர்ட்டை போட்டு அவன் படிச்சாதான் அவனுக்கு தேவன் உதவி செய்வார். அதே போலதான் நம்ம வாக்குத்தத்தம் வாழ்க்கை நிறைவேறணும்னா அதுக்கு சில வழிமுறைகளை தேவன் வைத்திருப்பார். அதை என்ன என்று அறிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு அந்த வழிமுறையை நாம் பின்பற்றும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் செய்வதற்கு வல்லவரா இருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு ஆபிரகாம் வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. இதுக்கு உடனே அவன் என்ன கேட்கறான்னு பாருங்க. இங்கதான் நாம தவறி போயிடுறோம். நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே சந்தோஷப்பட்டுறோம், நமக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்திலேயே போயிடுறோம், அந்த சாட்டிஸ்பாக்சன்லயே போயிடுறோம். அதை நிறைவேறுமா அப்படின்னு நிறைவேற சாட்டிஸ்பாக்சன் கூட நம்ம வரதே கிடையாது. மாறாக என்ன பண்றோம், நம்ம கையில வந்த வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டே சந்தோஷத்துல போய் விடுகிறோம். இப்போ ஆனா ஆபிரகாம் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுத்து உன் ஊர் என்கிற கல்தையர் பட்டத்திலிருந்து வளர்த்துக்கு வந்த கதை நான் என்ன. இப்போ வந்து ஆபிரகாம் கேட்கிறான். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினாலே அறிவேன் என்றான். இப்ப என்ன பண்ணிட்டான் பாத்தீங்களா, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். இப்ப கேட்கிறான், அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் அப்படின்றான். அப்படின்னா என்ன கேட்கிறான்னா, அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேணும் அப்படின்றான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்துல கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவ்விடத்துல கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களாக ஒன்றுக்கு ஒன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேலே இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு அவன் கேட்கறான், என்ன ஆண்டவரே முதல் ஸ்டெப் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்ல பலி செலுத்து அப்படின்றாரு. இப்போ பலி செலுத்துறதுக்கு என்ன பண்றான், உடனே அவன் எல்லாத்தையும் ரெடி பண்றான். இப்ப இங்க ஒரு விஷயத்த நம்ம கவனித்து பார்க்கணும். 11ஆம் வசனத்துல பறவைகள் அந்த உடல்களின் மேல இறங்கின, அவைகள் ஆபிரகாம் துரத்தினான்னு போட்டிருக்கு. இப்போ என்னன்னா, இது என்னன்னா, நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாக்கு தத்தத்தை பறித்து கொண்டு செல்லுகிறதுக்கு சில உலக காரியங்கள் நம்மளை சூழ்றதுக்கான சான்சஸ் இருக்கும். எப்படின்னா, இந்த பறவைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அந்த துண்டங்களை பறிக்கிறதுக்காக இருக்கும். ஏன்னா இப்ப இந்த பலியை வந்து தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆபிரகாம் இந்த பலியை வந்து தேவனுக்கு செலுத்தணும். இதை செலுத்தும் பொழுது அந்த பலி ஃபுல்ஃபில் ஆகும். இதை செலுத்தும் இந்த தருவாயில அந்த துண்டங்களை அந்த பறவை பறிச்சுச்சுன்னா அந்த 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 பலி வந்து முழுமையாக பெறாது. கரெக்டா? இப்போ நமக்கு தேவன் ஒரு வழிமுறையை கொடுக்கிறாரு. அந்த வழிமுறையை செய்ய நம்ம தவறிட்டோம்னா அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடை வந்துடும். இப்போ அந்த வாக்குத்தத்தை பெறுவதற்கு அந்த வழிமுறையை தேவன் நமக்கு சொல்லும் பொழுது அந்த வழிமுறையிலிருந்து நம்மளை விளக்குவதற்கு பிசாசானவன் நிறைய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அனுப்புவான். அதுதான் அந்த உலக காரியங்கள், உலக கவலைகள், உலகத்துல வர பிரச்சனைகள். இந்த சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது நாம் வாக்கு தத்துவத்தின் மேல கவனமா இருக்கிறோமா, இல்ல அந்த உலக கவலையினால அந்த உலக சூழ்நிலையினால நாம் என்ன ஆகுறோம், அந்த வழிமுறையை பின்பற்றாம போயிடும். அநேக நேரத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பண்ணிடும்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல சில பேர் ஃபெயிலியர் ஆகும். அந்த வாக்கு தத்தம் வந்த உடனே சாட்டிஸ்பாக்சன்ல போற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கொஞ்சம் சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த லெவலுக்கு போவாங்க. என்னன்னா, அந்த வழிமுறையை பின்பற்ற முயற்சி பண்ணி அவங்க போய் கொண்டிருக்கும் பொழுது
அநேக பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நிமித்தம் வர கஷ்டங்கள், உலகத்தினால வர கவலைகள், இல்ல உலக பொருட்கள் மேல வர ஒரு ஒரு ஈடுபாடு, அந்த உலக காரியத்தினால வர ஒரு 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 சந்தோஷம், அதுல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா தங்களுடைய வழிமுறையை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வாக்கு தத்துவத்தில இருந்து டோட்டலா தன்னை வழி வழிமாற செய்து வேற ஒரு வழியில போயிடுவாங்க. இப்படி போகும்போது என்ன ஆயிரும்னா நாம் அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளாம போய்விடுவோம். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம தயாரா இருக்குமா? ஏன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னு நம்ம நினைச்சிட்டு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா அதை தடை செய்யறதுக்கு வேற யாரும் தடை இல்லை, நாம் தான் தடையா இருக்கும். ஏன்னா அநேக நேரத்துல உலகத்தை நமக்கு எப்படின்னா அந்த இந்த குரங்குக்கு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த குரங்கு வந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு தாவிட்டே இருக்கும். அது வந்து ஒரு மரத்துல நிக்கவே தாவிட்டே இருக்கும். அப்படி போலதான் நம்மளுடைய எண்ணங்களும். நமக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்த காட்டினார்னா அந்த காரியத்திலேயே நாம போக்கஸ்டா இருக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. உடனே ஒரு இன்னொரு காரியம் வந்தோம்னா உடனே அதுக்கு தாவிடுவோம். அடுத்து இன்னொரு காரியம் வருமோ அந்த காரியத்துல இருந்து தாவிடும். இந்த மனுஷனுடைய புத்தி வந்து இந்த குரங்கு புத்தியை போல இருக்கும். அப்படி இருக்கனால தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு அவரே நினைச்சா கூட அதை பெற்றுக்கொள்ளாம தடையா இருக்கிறது காரணமே நம்ம தான். உலகத்தினால ஒரு பிரச்சனைகளை என்ன பண்றோம், நம்முடைய வழியை மாற்றி வாக்குத்தத்தத்தை சுரந்தது கொள்ளாம வேற ஒரு வேற ஒரு திசையில போய் அந்த வாக்குத்தத்தை கம்ப்ளீட்டா இழந்து வேற ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் அந்த வாக்குத்தத்தையும் இழந்துட்டு தேவனுடைய வழியின்படி நடக்காம வேற ஒரு வழியில தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நாம் போய் விடுறோம் அநேக நேரத்துல. பிரியமானவர்களே, அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். இப்போ அநேக நேரத்துல நமக்கு வந்து என்ன இன்னொரு பிரச்சனை நடக்கும்னா நமக்கு தேவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாருன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா வந்து கவனிச்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாருன்னா நமக்கு அது ப்ராப்பரா கவனிக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நமக்கு ப்ராப்பரா அவர் என்ன பண்ணுவார், இன்டர்பிரேட் பண்ணுவார். இப்போ நான் வந்து ஒரு வெளி தேசத்துக்கு செல்லும் பொழுது அங்க இருக்க ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரியாத லாங்குவேஜா இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரு அறகுறை ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் வச்சுப்போமே, எனக்கு இங்கிலீஷ் ஒரு அறகுறையா தான் தெரியும். நான் ஒரு இடத்துக்கு செல்லுறேன், அந்த இடத்துல வந்து எனக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அறகுறை இங்கிலீஷ்ல அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டேன்னா அது எனக்கு தலையும் புரியாம வாழும் புரியாம என்னவா இருக்கும்னா ஒரு அறகுறையா ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருப்பேன். அதை வச்சு என் மைண்ட்ல நான் என்ன பண்ணிப்பேன், இப்படிதான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவேன். இதுக்கு பதிலாக ஒரு இன்டர்பிரேட்டர் இருக்காரு, ஒரு லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்றவர் என் கூட இருக்காரு. அவர் அதை கேட்டு எனக்கு இன்டர்பிரேட் பண்ணும்போது அது 100% தெளிவா இருக்கும். இப்போ அநேகர் நாம் என்ன பண்ணிடுறோம், கிறிஸ்துவலாகி நாம் என்ன பண்ணிடுறோம்னா தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அது எந்த வழியில இன்டர்பிரேட் பண்றோம் அப்படின்றது பார்க்கும் பொழுது அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், அநேக நேரத்துல தவறான வழியில இன்டர்பிரேட் பண்ணிடுறோம். தவறான வழியில இன்டர்பிரேட் பண்றதுனால தேவன் அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்றத கேட்கும் போது நமக்கு முக்காவாசி நம்மளுடைய எண்ணங்கள் என்னன்னா உலகத்துல இருக்க ஆசீர்வாதம், உலகத்துல இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லை. உலகத்துல தேவன் நமக்கு தருவதெல்லாம் நம்முடைய தேவை. நமக்கு ஒரு தேவைய தேவன் இந்த உலகத்தை தர வல்லவரா இருக்காரு. ஏன்னா நம்மளுடைய அன்றன்று நாளுக்கான ஆகாரத்தை தரத்துக்கு வல்லவரா இருக்கும்போது நம்முடைய தேவையில சந்திக்கிற வல்லவரா இருக்காரு. உலகத்துல உங்களுக்கு ஒரு வீடு தராரா, அது ஆசீர்வாதம் நினைச்சுக்கிறாங்க. அது உங்களுக்கு தேவை. நீங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு தேவைன்னா தேவன் தருவார், அது தேவை. ஒரு கார் இருக்கா, உங்க குடும்பத்துல 2 பேர் தான் இருக்கீங்க, அந்த 2 பேருக்கு கார் தேவையா, தேவை கிடையாது, ஒரு பைக்கே போதும். இதுவே உங்க குடும்பம் ஒரு 4ஆ மாறிச்சுன்னா அங்க கார் தேவையான 4 பேர் நீங்க பைக்ல போக முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நமக்கு தேவன் தருகிற தேவையை நம்ம ஆசீர்வாதமாய் மாத்தி விடுகிறோம். ஆசீர்வாதம் எங்க என்பது பரத்துல இருந்து வர்றது. அப்போ நமக்கு தேவன் என்ன ஆசீர்வாதம், பரத்துல இருந்து வர்றது ஆசீர்வாதம். அது பரிசுத்தமா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ் தான் தேவன் பிளெஸிங் சொல்லுவார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்னாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆக்குவேன்னு. இப்போ இத ஆபிரகாம் என்ன பண்ணிடுறாருன்னா நம்மளை போல மாம்சமான மனுஷன் தானே ஆபிரகாமு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரியும். புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் வேதத்துல பார்த்தோம்னா அதுல என்னன்னா நிறைய லாஸ் இதெல்லாம் இருக்கு, பலி செலுத்துதெல்லாம் இருக்கு. ஆனா அதை காட்டில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். இதுதான் வந்து மெயினான டிஃபரன்ஸ் பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும். என்னன்னா பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் யார் இடத்துலயுமே தங்கி இருக்கல, யார் வீட்டிலுமே என்னவா இல்ல தங்கி இருக்கல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அவர் தங்கி இருந்தார். ஏன்னா இதுதான் மெயினான டிஃபரன்ஸ். ஏன்னா இந்த காரியத்தை தான் நம்ம புரிந்துக்கிறோம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ன பார்த்தோம்னா ஐஸ்வர்யம் இல்ல, அவன் பணக்காரனா இந்த இவன் பணக்காரனா இல்ல,
அப்படின்னு தான் பார்த்துட்டு தவிர ஸ்பிரிச்சுவலான பேசிஸ்ல நம்ம பாக்குறோமா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டுல என்ன ஆச்சுன்னா ஆவியானவர் வந்து போற அனுபவமா இருக்கும். சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கினார், அப்புறம் ஆவியானவர் எப்ப போனாருன்னு சிம்சோனுக்கே தெரியாது. அதே போல தாவீது பாவம் செய்யும் பொழுது என்ன பண்ணிருவான்னா ஆவியானவர் விட்டு என்னை விட்டு எடுத்துடாதீங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பான், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிருப்பான். ஆனா இதே புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிருக்காரு, ஆவியானவர் தங்கி இருக்கிறார். ஏன் இந்த டிஃபரன்ஸ்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸான காரியம் என்னன்னு பரிசுத்தவான். ஏன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் பாவத்துல விழுந்தாங்க, அநேகர் என்ன பண்ணாங்க, பாவத்துல விழுந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாவீது விழுந்தாரு, ஆபிரகாம் விழுந்தாரு, சிம்சோன் விழுந்தாரு, எல்லாருமே விழுந்தாங்க. ஆனா இதே புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் பாவத்துல விழுறது ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. அவங்க யாருமே விழல, மோராலஸ் லைக் 99% விழாம இருந்தாங்க. ஏன்னா ஆவியானவர் ஒருத்தர் மாதிரி தங்கி இருக்கும் போது ஆவியானவர் சொல்லுவார் இது சரி இது தவறு அப்படின்றது. ஆனா இங்க ஆவியானவர் இல்லாத நேரத்துல நம்முடைய மனுஷ எண்ணங்களும் நம்முடைய மனுஷ எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்ட்லி நாலேஜ் என்ன பண்ணா உள்ள பூரா செய்யும். உள்ள பூரும் போது என்ன ஆகும்னா நாம நம்முடைய சுயத்துல யோசிக்க ஆரம்பிச்சு அநேக நேரத்தில் தவறான முடிவுகள் எடுத்துக்குவோம். இங்க ஆபிரகாமுக்கு இதே பிரச்சனை தான். இப்ப நம்ம சொல்லணும் ஏன் ஆவியானவர் எப்படி தங்கி இருந்தார் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வசனத்தின் வழியாக சொல்றேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ஆபிரகாமோட பேசி முடித்த பின் அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். இது என்னன்னா ஆஃப்டர் காட் ஸ்போக் வித் ஏப்ரஹாம் he went up அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. எழுந்தருளினா என்னன்னா ஆவியானவர் பேசும் பொழுது ஆவியானவர் சொல்றத கேட்கறான் ஆபிரகாம். கேட்டதுக்கு அப்புறம் அந்த முடிச்சதுக்கு அப்புறம் ஆவியானவர் போயிடுறாரு அங்க. இப்ப அந்த கேட்கிற நேரத்துல இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும் பொழுது நிறைய வெளிப்பாடுகளை தேவன் தர்றாரு. ஆவியானவர் கொடுக்க கொடுக்க ஆபிரகாம் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா ஆபிரகாம் விட்டு ஆவியானவர் ஒன்ஸ் வெளியே போகும்போது ஆபிரகாம் இஸ் லிட்டரலி நவ் ஃபிளஷ். அவன் ஃபிளஷ்ல இருக்கான். இப்போ ஆவியானவர்னால் பண்ணுகிற இன்டர்பிரிட்டேஷன், ஆவியானவர்னால் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரும் பொழுது அந்த டிஃபரன்சியேஷன் வேற மாதிரி இருக்கும். மனுஷனுடைய இன்டர்பிரிட்டேஷனா நடக்கிற ஒரு காரியம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப கிளியரா நமக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆக்குவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இன்னொரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை நாம் வாசித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்ப சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து. இப்போ ஆண்டவர் வெளியே கூப்பிடுறாருல ஆபிரகாம். இதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் என்னன்னா உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளின்றார். இப்போ உன் கர்ப்ப பிறப்புன்னு சொல்லிட்டார். அப்படின்னா ஆபிரகாமுடைய வித்துல இருந்து வரவன் தான் அவனுக்கு சுதந்திரவாளின்ட்டு. இப்போ ஆண்டவர் இங்க ஒரு அர்த்தத்தை சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவி யாருன்னா சாராள், கரெக்டா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என்னவா தெரிஞ்சிருக்கணும், ஆஸ் அ ஒரு நார்மலா இருக்க நமக்கே என்ன தெரியும்னா உன்னுடைய கர்ப்ப பிறப்பு வரனா கண்டிப்பா கணவன் மனைவி கிட்ட இருந்து வர பிள்ளையா தான் இருக்கணும். ஆனா இங்க ஆபிரகாமு மாமிசத்துல யோசிக்கிற காரணம் ஏன்னா இது ஆவியானவர் சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க ஆவியானவர் இல்லாம போற தங்கி இருக்கிற அனுபவம் இல்லாதனால வர பிரச்சனை என்னன்னா இங்க ஆண்டவர் சொல்றாரு உன் கர்ப்ப பிறப்பாய் பிறப்பவனே உனக்கு சுதந்திரவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அடுத்து அவன் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா 16ஆம் அதிகாரத்துல அவன் ஆகாரோட 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவன் ஆகாரோட சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவன் தான் கர்ப்பவதியானதை கண்ட பொழுது தன் ஆட்சியரை அற்பமா எண்ணினார். இது அடுத்து அப்படி இன்னொரு வசனம் பார்ப்போம். 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். இப்போ இங்க என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் சொன்னாரு உன் கர்ப்ப பிறப்புல. இப்போ இது ஆபிரகாம் எப்படி மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிட்டான்னா தன்னுடைய கர்ப்ப பிறப்புல தான் வரும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா இங்க நாம நமக்கு தேவன் கொடுத்திருக்க வாக்கு தத்துவம் ஆண்டவர் வழிமுறையை சொல்லியிருக்காரு. அந்த வழிமுறையை பார்க்கும் பொழுது இங்க ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்னா முதல்ல அந்த பறவைகளை திருத்திட்டான். ஆனா இங்க வர டீவியேஷன் என்ன ஆகுதுன்னா தன்னுடைய மனைவி சொல்றா சாராள், ஒருவேளை நம்மளுடைய சந்ததி இப்படிதான் வரணும்னா நான் என்ன பண்றேன்
என்னோட வேலைக்காரி மூலியமா பெற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு ஆகார் இன்ட்ரடியூஸ் பண்றான். இப்போ இதை என்ன பண்ணிருக்கணும், ஆபிரகாம் வந்து அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்கும். ஏன் அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்குன்னா, இப்ப ஆவியானவர் ஆபிரகாமோட தங்கி இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இது என்ன பண்ணிருப்பாரு, ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பாரு, தடை பண்ணிருப்பார், பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஏன்னா கணவன் மனைவியா இருக்கணும் தான் தேவனுக்கு இஷ்டம். ஒருவனுக்கு ஒருவன் ஒருத்தி அப்படின்ற ஒரு இதைதான் ஆண்டவர் உண்டா இருக்கு. ஆதாமுக்கு ஏவாளை உண்டு பண்ணாரு, ஏவாளுக்கு ஆதாம் உண்டு பண்ணாரு. அப்போ இது தப்புன்றது ஆவியானவர் உணர்த்திருப்பார். இங்க பழைய ஏற்பாடுல தங்கி இருக்கிற அனுபவம் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா, மாம்சத்துல சாரால் சொல்ற பேச்சு என்ன பண்ணிட்டான், ஆபிரகாம் கேட்டான். எப்படி ஆதியில ஏவாள் சொன்ன பேச்சு ஆதாம் கேட்டானோ, அதே போல இங்க சாரால் சொல்ற பேச்ச ஆபிரகாம் கேட்டுறான். கேட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, இங்க ஆகாரோட போய் சேர்ந்துடுறான், சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றான். இப்போ ஆபிரகாமோட மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இஸ்மவேல் தான் தன்னுடைய சுதந்திரவாளின்ட்டு. ஏன்னா அவன் கர்ப்ப பிறப்பு யாரு, இஸ்மவேல். இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான், இஸ்மவேல் தான் சுதந்திரவாளி. ஆனா தேவனுடைய பிளான் என்னன்னா டோட்டலா டிஃப்ரெண்ட். இப்ப தேவன் கொடுத்த பிளான் என்ன, உன்னை வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆகுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இஸ்மவேல் மூலியமா தான் பெருகும் அப்படின்ட்டான். இப்போ நம்மளோட இன்டர்பிரேஷன் எங்க மிஸ் ஆகுதுன்றது தெரியுதா பிரியமானவர்களே? அநேக நேரத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததுனால, ஆவியானவருடைய துணையினால அதை ஒழுங்கா இன்டர்பிரேட் பண்ணாதனால, அதை தவறாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு அதன்படியாகவே நடந்து போயிட்டு இருக்கோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கல, நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய விசுவாசம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும், இன்னொன்னு நாம் செய்கிறது சரியா தவறா என்பதை அறியாமலே செய்து கொண்டிருக்கிறோம். இதை நாம முதல்ல இன்டர்பிரேட் பண்ணணும். தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை தந்தாருன்னா அது என்ன விதமான வாக்கு தத்தம், எதுக்கான வாக்கு தத்தம்ன்றது ஆவியானவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த வாக்கு தத்தம் எல்லாமே வேதத்துல இருந்து வருது. இந்த வேதத்தை எழுத உதவியானவர் ஆவியானவர். அவருக்கு தான் தெரியும் அந்த வாக்கு தத்துவத்துடைய பின்னோக்கம் என்ன அப்படின்றது. நம்ம தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவன் உன்னை சியோன்ல இருந்து ஆசீர்வதிப்பானா அது என்ன விதமான ஆசீர்வாதம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோடைய இன்டர்பிரேஷன் ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப ஆவியானவர் இருந்தாதான் அதை நம்ம ஒழுங்கா இன்டர்பிரேட் பண்ணி அதன்படியாய் நடக்க முடியும். அதனுடைய வழிமுறையில பின்பற்றி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாம உலகத்துல இருந்துட்டு நம்மளுடைய எண்ணங்கள் உலகமா இருக்கனால, மாமிசமா இருக்கனால, நமக்கு தர வாக்கு தத்தத்தை மாமிசமாவே எண்ணிட்டு நாம் ஐஸ்வர்யவானா இருப்போம் அப்படின்னா எதில் ஐஸ்வர்யவானா இருக்குன்றது தெரிஞ்சுக்காம உலக பொருட்கள்லயும் உலக பணத்திலையும் நம்ம ஐஸ்வர்யவானா ஆயிரம் நினைச்சிட்டு நம்ம அதன்படியா செயல்பட்டு அந்த வாக்கு தத்துவத்தையும் பெற்றுக்கொள்றது கிடையாது, நாம சரியான வழியிலும் செல்லாம போயிடுறோம். இங்க ஆபிரகாம் பண்ண மிஸ்டேக்னால ஒரு பெரிய தப்பே நடந்து இங்க என்ன ஆச்சுன்னா, நாம அநேக நேரத்தை தப்பு செய்யும் போது தேவன் நம்மளை விட்டு விலகிடுவாரு அப்படின்றத ஆண்டவர் இங்க சூப்பரா காமிச்சிருப்பாரு ஒரு வசனத்துல. அதே 16ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல வாசிப்போம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். 86 வயதுல என்ன பண்றான்னா இஸ்மவேலை பெறான். அதுக்கு அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆபிரகாம் 99 வயதான போது, இப்ப 99 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ். அப்போ என்ன என்ன வருதுன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருந்தார். இப்போ 13 வருஷம் ஆபிரகாமோட தேவன் பேசவே இல்லை. என்னாச்சு, ஆபிரகாமுடைய தப்பான மிஸ் இன்டர்பிரேஷனால, தன்னுடைய மாமிசத்தில் எடுத்த முடிவுனால 13 வருஷம் தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசவே கிடையாது. 86 வயசுல இஸ்மவேலை பெறான். அதோட 99 வயசுலதான் என்ன பண்றாரு, ஆபிரகாம் தேவன் பேசுறாரு தரிசனத்துல. இப்போ 13 வருஷம் ஒரு மனுஷன் தேவனோட துணை இல்லாம நடந்திருந்தானா அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நீதிமானுடைய வாழ்க்கையா இருந்திருக்குமா இல்ல துன்மார்க்கனுடைய வாழ்க்கையா இருந்திருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. நம்ம இடத்துல இருந்து பரிசுத்தாவின் விலகி போகும்போது தேவனுடைய அனுகிரகம், தேவன் நம்மளை விட்டு விலகி போனா நம்முடைய வாழ்க்கை தாறுமாறா போகுமா போகாதா? சின்னதா ஒரு தப்பு பண்ணும் போதே ஆவியானவர் துக்கப்பட்டாருன்னா நமக்கு நிறைய பிரச்சனை நடக்கும். இங்க 13 வருஷம் ஆண்டவர் அவங்க கிட்ட பேசவே இல்லை. இப்ப இவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்? இப்ப இங்க ஒரு விஷயத்த ஆண்டு நமக்கு உணர்த்துறாரு பிரியமானவர். என்னன்னா, அநேக ஊழியர்கள் பெரிய பெரிய ஊழியர்கள் தேவ ஊழியத்தை செய்யறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அநேக நேரத்துல தேவன் அவர்களோடு இருக்கிறாரா இல்லையான்றது தெரியாம ஊழியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்முடைய ஃபேன், வீட்டுல இருக்க ஃபேன் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா ஃபேன் ஓடிட்டே இருக்கும். நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா கூட அந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும். அதனால அந்த ஃபேன்ல கரண்ட் போயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்களா? இல்ல, ஏன்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஃபேன் ஓடும், அதுக்கப்புறம் அது நின்றுடும். அது கொஞ்ச நேரம் ஓடுறதுக்காக அதுல கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குன்றது அர்த்தமே இல்லை. நாம அநேக நேரத்துல ஊழியக்காரர்களும் சரி, நாமும் சரி,
சரியான வழியில நடந்துட்டு இருக்கோமா, தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம புரிஞ்சிக்காம, தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரன்ற தெரிஞ்சிக்காமே ஊழியத்தை பண்ணி 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 கடைசியில போய் அங்க நியாயத்தை பண்ணி இருக்கும் போது சொல்றாரு ஆண்டவர், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்றார். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவரத்துல இருந்து வருதுன்னு இப்ப புரியுதா பிரியமானவர்களே? ஏன்னா நாம தேவ சித்தத்தின்படி செய்யறது கிடையாது. தேவன் நம்ம கூட இருக்காரான்றது தெரியாமலே நாம ஊழியத்தை பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்படி பண்ணும் பொழுதுதான் என்ன நடக்கும்னா, நாம் தேவனுடைய சித்தத்தில இருந்து விலகி போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ஆக்கினி தீர்ப்பு அடைஞ்சிரும். இங்க ஆபிரகாம் 13 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசல. 13 வருஷம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்ன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்கள். ஏன்னா நாம் அநேக நேரத்துல தேவன் நம்மளோடு கூட பேசாத பொழுது நம்மளுடைய மாம்சத்திலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல முடிவு எடுக்க ஆரம்பிச்சிடும். தேவன் நம்மளோடு கூட பேசின அந்த அனுபவத்துல வச்சு என்ன பண்ணுவோம், டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா தப்பா தான் இருக்கும். ஏன்னா தேவன் உங்களுக்கு சொல்லு ஒரு கைடன்ஸ்ல நீங்க எடுக்கிற டிசிஷன் வேறையா இருக்கும். உங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் வேறதா இருக்கும். நம்மளுடைய சொந்த டிசிஷன் எப்பவுமே என்னவா இருக்கும்னா தவறாதான் இருக்கும். அது எப்பவுமே தப்பா தான் போகுமே தவிர, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படியாய் நடக்கும் பொழுது அதோடைய காரியங்களே வேற விதமா இருக்கும். அதோட ஆசீர்வாதங்களும் அதோடைய நன்மைகளும் அதிகமா இருக்கும். இப்ப 13 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் பேசுறாரு. ஏன்னா ஆபிரகாமை கொண்டுதான் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாம் மூலியமாக ஒரு வாக்கு திட்டத்தை பண்ணிட்டாரு. அப்ப மூலியமாக வானத்து நட்சத்திரத்தை போல கொண்டு வரணும்ட்டாரு. இப்போ ஆண்டருடைய டோன் மாறுதுங்க, ஆண்டருடைய பேசுற அந்த பதம் மாறுது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சர்வமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருன்றார். இப்ப என்னன்னா உத்தமனா இருன்னு சொல்லிட்டாரு, நீ என் முன்னாடி ஒழுங்கா நடன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவருடைய டோன் எப்படி இருக்கா, கோபத்துல இருக்க டோன். ஏன்னா 13 வருஷம் தேவன் பேசாம இருக்காரு யார்கிட்ட, ஆபிரகாம் கிட்ட. எந்த அளவுக்கு கோபம் இருக்கும். 13 வருஷம் தேவன் ஆபிரகாம் கிட்ட பேசலன்னு அவருக்கு கோபம் இருக்கு. இவனுக்கு 13 வருஷம் தேவன் என்கிட்ட பேசலன்ற ஏதாவது ஒரு எண்ணம் இருந்திருக்கா, ஒரு ஏக்கம் இருந்திருக்கா? இல்ல. இவர் என்ன ஆயிட்டாருன்னா செட்டில் ஆயிட்டார். இவருக்கு ஒரு பிள்ளை கிடைச்சோம்னா இவர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டார். ஆபிரகாம் என்ன பண்றாரு, சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாரு. அவனுக்கு ஒரு பிள்ளை வந்தோன்னா சந்ததி பெருக போது சாட்டிஸ்ஃபைட்ல தேவனை மறந்துட்டாங்க. ஆபிரகாம் தேவனை மறந்துட்டாங்க. ஏன்னா 13 வருஷம் ஆண்டவர் பேசல. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 13 வருஷம் தேவன் பேசாததை இவன் கொஞ்சம் கூட ரியலைஸே பண்ணல. இவன் பாண்டு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இவன் பாண்டு வாழ ஆரம்பிச்சிட்டான். சாராலோடையும் ஆகாரோடையும் வாழ ஆரம்பிச்சுட்டு தன் பிள்ளைகளோட வாழ ஆரம்பிச்சுட்டு அவரு பாண்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் அநேக நேரத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் பண்ணுகிற பிரியமானவர்களே. தேவன் நமக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டாருன்னா அப்படியே மறந்துடும் தேவனை, அப்படியே அவரை டீல்ல விட்டுறது. நமக்கு எப்படிப்பட்ட தேவனா இருக்கணும், நம்ம கஷ்டப்படும் போது மட்டும் தேவனை போய் பார்க்கணும். நம்ம கஷ்டப்படும் போது அவர் கதவை தட்டணும், அவர் கதவை திறந்தோன்னு நம்மளை சேர்த்துக்கணும். ஆனா நம்ம கதவை திறக்க மாட்டோம் அவருக்கு எப்பவுமே. நம்மளுடைய தேவைக்கு மட்டும்தான் கதவை திறக்கிறது. இப்படிதான் ஆபிரகாம் வாழ்ந்திருக்கான். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம். எப்படி எல்லாருமே மெச்சு கொள்வாங்க, விசுவாசத்தின் தகப்பன் பெருமையா சொல்லிக்கிறாங்களே. ஆபிரகாம் பண்ண தப்பு என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எதுக்காக ஆண்டு சொல்லியிருக்காருன்னா, இது ஆவியாண்டவர் உணர்த்தினா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். எதுக்குன்னா அநேகர் நாமும் இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். தேவனிடத்துல இருந்து ஒரு நன்மையை பெற்றதுக்கு அப்புறம் தேவன் பக்கமே திரும்ப. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிள்ளை பெறாம இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பிள்ளை இல்லைன்னு ஆண்டு சமூகத்துல போயிட்டு கேட்டிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தினமும் சர்ச்சுக்கு ரெகுலரா வருவாங்க, ஆராதனை தவிர்க்க மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுவே பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர்றது அப்படியே கம்மியாகும். கேட்டா பாஸ்டர் கேட்பார், என்னம்மா என்னாச்சு சர்ச்சுக்கு வரது இல்லைன்னா, என்ன பாஸ்டர் நாங்க குழந்தைய வச்சுட்டு சமாளிக்கவே முடியல, ரொம்ப பிஸியா போயிருது, நைட்லாம் தூங்க மாட்டான், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்பதாக இருந்த அந்த ஒரு வைராக்கியமும் குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் மாறிடுச்சு. தேவனை தேடின அந்த கண்கள் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தேவனை தேடாம போயிடுச்சு. நம்முடைய தேவைக்கு தேவனை நம்ம தேடணும்னா தேவன் என்னைக்குமே தேவை சந்திக்க மாட்டார். ஏன்னா தேவனுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். அவர் சும்மா எல்லாத்தையுமே நமக்கு தூக்கி தூக்கி கொடுத்துடணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? எங்க நமக்கு நம்ம இதயத்துக்கு நம்மள ஒருத்தன் ஏமாத்தினா நமக்கு அவ்வளவு கோவம் வருது. நம்ம ஒருத்தனுக்கு ஒண்ணு செஞ்சுட்டு அவன் நமக்கு செய்யாம போயிட்டான்னா அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு எரிச்சல் வருது. சர்வத்தையும் படைத்த தேவனை நம்ம உட்காந்து சீட் பண்ணிட்டு இருக்கோமே. இப்ப நான் சொல்றது ஒருத்தன்ற கணக்குக்கே இப்படி இருக்குன்னா உலகத்துல இருக்க 3/4 பேர் இப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஹார்ட் புரோக்கனா இருப்பாரு. உட்காந்து நம்ம ஃபீல் பண்றது, லவ் ஃபெயிலியர்னா உட்காந்து தாடி வளர்த்துட்டு ஃபீல் பண்றது, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்குது, ஒரு பினான்சியல் பிரச்சனை உட்காந்து உலகத்திலே என்னவோ பெரிய நமக்கு தான் கஷ்டம் வந்த மாதிரி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு ஐயோ எப்பா எனக்கு தான் உலகத்திலேயே பெரிய கஷ்டன்ற மாதிரி உட்காந்து இருக்கோம். தினமும் இந்த மாதிரி எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை உடைச்சிட்டு இருக்காருன்றது தெரியுமா? இவ்வளத்தையும் தாங்கிட்டு அவர் நமக்கு நன்மை செய்யணும், நாம மட்டும் அவருக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டோம். என்னைக்குமே நம்மளுடைய ஸ்டான்ஸ்லேயே தான் நிற்போம்.
அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னைக்காச்சும் நம்ம பார்த்துருக்கோம் பெரியமானவர்களே? நாம வந்து எப்பவுமே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் பார்ப்போம். எப்பவுமே நம்மளோட பிரச்சனை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர மற்றவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னைக்குமே என்ன பண்றது நம்ம பார்க்கறதே கிடையாது. பார்க்காம போறதுனால தான் என்ன பண்றதுன்னா அநேக பிரச்சனை உலகத்துல நடந்து கொண்டே இருக்கு. கொஞ்சமாச்சும் நீங்க தேவனுடைய நிலையை நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றதை விட்டுருவோம். இங்க 13 வருஷம் ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் பேசல, அதை பத்தி ஒரு கவலை கூட பண்ணல. இவர் பாட்டு இவரோட வாழ்க்கையை பார்த்துட்டு இவர் பாட்டு போயின்னு இருக்காரு உல்லாசமா. இப்ப ஆண்டர் திருப்பி வராரு. இதுல கூட அவரே தான் இறங்கி வராரு, இவன் போய் தேடல. ஆண்டர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி நான் சர்வ வல்லமை உள்ளதன். இப்ப இங்க பாத்துறாரு, முதல்ல அவர் இறக்கப்பட்டாரு. இதுக்கப்புறம் இவங்கிட்ட இறக்கமா போனாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருந்தார். உத்தமனா சொன்னா நீ ஒழுங்கா நடடா, நீ இந்த 13 வருஷம் என்ன தாறுமாறா பண்ணன்றது நான் பாத்துட்டு இருக்கேன். நீ வந்து ரிப்பன் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணேன், ஆனா நீ வரல, நான் வந்துட்டேன். ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்ணும்போது ஆண்டருடைய சத்தத்தை கேட்கும் போது ஒளிஞ்சிட்டாங்க. ஆண்டர் கேக்குறாரு, சாப்பிடக்கூடாத சொன்ன பழத்தை சாப்பிட்டியோன்னு கேட்டோன்னே நீங்க கொடுத்த ஸ்திரீ தான் கொடுத்துன்னு சொல்லி சொன்னான். ஆமா ஆண்டவரே, நான் சாப்பிட்டேன்னு ஒத்துருந்தானா அங்கேயே சாப்டர் க்ளோஸ்ட். இவர் என்ன சொல்றாரு, நீங்க தந்த ஸ்திரீ என்ன கொடுத்தா நான் சாப்பிட்டேன்னா. உடனே அந்த ஸ்திரீ கிட்ட ஆண்டர் கேட்டோன்னு என்ன சொல்றாரு, இந்த சர்ப்பம் என்ன வந்துச்சு, இந்த அம்மாவும் ஒத்துக்கல. இந்த அம்மா தான் சொல்லு, பார்வைக்கு நலமும் புசிப்புக்கு இன்பமும் அப்படின்னு சொல்லி வாங்கி தின்னு இந்த அம்மா யார் மேல பிளேம போட்டாங்க, சர்பத்து மேல பிளேம போட்டாங்க. இப்போ இங்க அட்லீஸ்ட் ஏவாளாச்சும் ஆண்டரே சாப்பிட்டுட்டு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டரே அப்படின்னு சொல்லி இருந்தாவே ப்ராப்ளம் க்ளோஸ்டா இருக்கும். இங்க நம்ம என்ன பண்றோம்னா தப்புக்கு மேல தப்பு பண்ணி 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 அதை மல்டிப்ளை ஆக்கிட்டு அதை அதிகரிச்சு வச்சுட்டு என்ன பண்ணிடுறோம்னா அதுக்கப்புறமா ஆண்டு சரி செய்யணும்னு நினைப்போம். எங்க ஒரு பிரச்சனையை நம்ம அதிகரிச்சுட்டோம்னா அது சரி செய்யறதுக்கு டைம் ஆகுமா இல்லையா? ஏன்னா சும்மா அப்படி ஜீபுமானா அப்படியே பிரச்சனை எல்லாம் மறைஞ்சு போயிடுமா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ராசஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை பண்ணி வச்சிட்டோம். அது ஒண்ணா சரி செய்யறதுக்கு தேவனுக்கும் சில நேரம் தேவை. அவரால் சரி செய்ய முடியும், ஒரு செகண்ட்ல செய்ய முடியும், ஆனா அவர் செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? அப்படி செஞ்சுட்டாருன்னா திருப்பியும் அதே உன்னோட புத்தி என்னன்னா அந்த பழைய புத்தி, இந்த பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி நம்மளோட புத்தி என்ன ஆகும்னா திருப்பி நம்மளுடைய பழைய புத்திக்கே போயிடும். இப்ப எப்படின்னா ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சொன்னதுக்கு அப்புறம் இவர் பாட்னரோட வேலையை பார்த்துட்டு போனாரு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா திருப்பி அந்த ப்ராப்ளத்தை ஆண்டு சால்வ் பண்ணா நம்மளோட வேலைக்கு போயிடும். ஏன்னா நம்ம எப்பவுமே என்னன்னா நன்மையை பறிக்கிற ஒரு கூட்டம், நன்மையை பறிக்கிற ஒரு கூட்டமா இருக்கும். திருடர்களை போல நன்மையை மட்டும் தேவன் எடுத்து பறிச்சுப்போம். ஆனா தேவனுக்கு நான் எந்த நன்மையும் செய்ய மாட்டேன்ப்பா, நான் எனக்கு தேவையான நன்மையை செஞ்சுப்பேன் தவிர தேவனுக்கு நான் எந்த நன்மையும் செய்ய மாட்டேன். அதனாலதான் ஆண்டவர் வந்து அவர் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம்னாவே அது பெரிய கிருபை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அவர் எடுத்துக்கிறாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருக்குன்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. அவர் அவ்வளவு இறக்க தயவு உள்ளதுனால நம்ம எடுத்துக்கிறாரு. நம்ம எல்லாம் எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஜென்மம். மண்ணுனா அது உண்மையான மண்ணு நம்ம தான். லிட்டரலா வந்து நான் மண்ணுதான் பண்ண, நான் மண்ணுதான், உண்மையா மண்ணுதான். ஏன்னா மண்ணுக்கு தான் அந்த ஒரு ஒண்ணுத்துக்குமே இல்லாத ஒரு இது தன்மை இருக்குன்னா அந்த மாதிரி தான் நம்ம மண்ணு போலதான். ஏன்னா நம்ம எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஜென்மம். ஆனா நம்மள கூட அவர் என்ன பண்றாருன்னா பரலோகத்துல கொண்டு போகணும்னு தயை காட்டுறாருல, கிருபா காட்டுறாருல, அதுக்கே வாழ்நாள் முழுக்க அவர் பாதத்திலேயே உட்காந்துன்னு நம்ம. ஆனா நம்ம அதை பண்றது நம்ம என்னவோ பெரிய படைப்பை பற்ற போல அப்படியே வந்து சர்வ ஞானியை போலவும் அப்படியே பெரிய ஞானவான்களை போலவும் பண்ணிக்கிறது என்ன இதை பண்றது. நம்ம இந்த உலகத்துல ஒரு பொட்டு கூட கிடையாது. நாம் அதை தெரிஞ்சுக்கணும் பிரியமானே. இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனா இருந்தாரு. இப்ப என்னன்னா இவன் உத்தமனா இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கானா இவன் அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கான். இது பண்றதுனாலதான் ஆண்டருக்கு கோவம் வந்துட்டு அவரே வந்துட்டார், கீழே இறங்கி வந்துட்டு நீ ஒழுங்காரு. இப்ப என்னாச்சுன்னா உடனே இவரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து. ஆண்டவர் வந்து பேசணுன்னே முகங்குப்புற வில்லை. இதுல கூட பாத்தீங்கன்னா இங்க ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஆண்டு சொல்ற, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவனோடு பேசி. இதுக்கப்புறமா தான் இவருக்கு கீழே பவ் பண்றாரு. இப்ப இதனாலதான் என்ன இருக்காருன்னா இவருடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லா வந்து செட்டில் ஆயிட்டு. நம்ம வந்து கானான்ல தேவன் கொண்டு வந்துட்டாரு, நம்மள வந்து நமக்கு ஒரு சந்ததியை கொடுத்துட்டாரு, இஸ்மவேல் மூலியம் அடைய பெருக போது நான் அப்படி செட்டில் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்து செட்டில் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களுடைய இருதயத்துல இருந்து எரேஸ் பண்ணிருங்க. இந்த பூமி நமக்கு செட்டில் கிடையாது. நம்ம இந்த பூமி இது பெர்மனண்டான பிளேஸ் கிடையாது. நாம இங்க ஒரு ஃபாரினர், ஒரு பரதேசி தான். நம்மளுடைய ஃபைனல் செட்டில்மெண்ட் ஏரியா எதுனா பரலோகம். நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம். ஒரு 1600 இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்ல செட்டில் ஆயிட்டேன். ஒரு நல்ல ஒரு பெரிய ஐடி ஜாப்லயோ இல்ல ஒரு கை நிறைய சம்பளம் செட்டில் ஆயிட்டேன், வாழ்க்கையில் செட்டில். உலகத்துல நம்ம செட்டில்மெண்ட்னே ஒண்ணு கிடையாது.
உங்க கையில 1,00,000 சம்பளம் வருதா, 1,00,000க்கான கமிட்மெண்ட் வந்துடும். 2,00,000 சம்பளம் வருதா, 2,00,000க்கான கமிட்மெண்ட் வந்துடும். அது வரணும்ன்றது இல்ல, நம்மளே போய் தேடிப்போம். எப்பவுமே அப்படிதான். 10,000 சம்பளத்துல ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும்னா ரன் பண்ணிட்டே இருப்போம். அதுவே 50,000 மாறும் போது அதுக்கான தேவைகள் மாறிடும். 10,000 இருந்த தேவைகள் வேறையா மாறிடும், 50,000 தேவைகள் வேறையா மாறிடும். 1,00,000 ஆகும்போது அதோட தேவைகள் மாறிடும். இப்போ நமக்கு இந்த பூமியை செட்டில்மெண்ட்ன்றது ஒண்ணு கிடையாது, நிரந்தரமானதுன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா நாம அநேக கிறிஸ்துவ நாம் என்ன பண்ணிடுறோம்னா அப்படிப்பட்ட செட்டில்மெண்ட்டுக்குள்ள போயிடுறோம். தேவன் நமக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்றது நம்ம பரலோகம் மட்டும்தான் நமக்கு செட்டில்மெண்ட். பிரியமானவர்களே, இந்த பூமி நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே செட்டில்மெண்ட்டே கிடையவே கிடையாது. அடுத்த ஒரு வசனத்தை அப்படியே பார்ப்போம். இப்ப ஆண்டு சொல்லிட்டா, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய்வார். திருப்பி ஆண்டு என்ன பண்றாரு, ரெமெம்பர் பண்றாரு. வாக்குத்தத்தம் மறந்துட்டான். 13 வருஷம் ஆச்சு இல்ல, மறந்துட்டாரு பாய். 13 வருஷம் என்னாச்சு, டோட்டல் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தமும் மறந்து போச்சு. நமக்கு என்ன, நம்ம இன்னைக்கு வாசிக்கிற வேதத்தையே வேத வசனத்தையே நாளைக்கு மறந்துடுறோம். 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்காரு ஆண்டவர். மறந்துருப்பானா இல்லையா? அதுக்கு முன்னாடி 25 கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். 75 வயசுல அவனுக்கு அப்போது கொடுத்துருப்பாரு அந்த வாக்குத்தத்தை. அவ்வளவு வருஷத்தை மறந்துட்டு இருப்பாருல, இப்ப திருப்பி ஞாபகப்படுத்துறாரு. நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளை தகப்பனாய்வாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உனக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஏற்படுத்தினபடினால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலான ஜாதியில் உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்த ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததியினர் உன் தேவனாய் நான் தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறை வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்கள் தேவனா இருப்பேன் என்றார். இப்போ ஆண்டு சொல்லிட்டாரு. இது திருப்பி அந்த வாக்குத்தத்தர் என்ன பண்றாரு, தெளிவுபடுத்துறாரு. இது தெளிவுபடுத்தும் போது என்ன ரீகன்ஃபர்மேஷன் பண்றாரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்போ ஆண்டு என்ன பண்ணிட்டாருன்னா, முதல் டைம்ல ஆண்டு சொல்லுவாரு உன் வித்துல இருந்து பிறக்கணும்னே உனக்கு சுதந்திரவாளிண்டு. இப்ப ஆண்டு திருப்பி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்பொழுது ஆபிரகாம் 16ஆம் வசனம், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இப்ப தெளிவு பண்ணிட்டாரு சாராள் மூலியமாக. அதுக்கு முந்தின வசனம் பாத்தீங்கன்னா, பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராய் இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இப்ப என்னாச்சுன்னா தேவன் தெளிவுபடுத்திட்டாரு. ஏன்னா இங்க என்னாச்சுன்னா உன் வித்துல இருந்து வரேன்னு சொல்லும் போதே பாய் தப்பு பண்ணிட்டாரு. 13 வருஷத்துக்கு பெரிய தப்பு பண்ணிட்டு பேசாம போயிட்டாரு. ஆனா இங்க அண்ணா ஆண்டவர் தெளிவு பண்ணிட்டாரு. திருப்பி ஆபிரகாம் சாராள் மூலியமான்னு சொல்லிட்டாரு. சாராள் மூலியமா சொல்லும் போது இப்ப இவருக்கு என்னாச்சுன்னா, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து சிரிக்கிறாரு இவர் உட்காந்து. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? இப்ப இவர் என்னன்னா பிசிக்கல்ல 75 வயசுல என்ன பண்ணணும், குழந்தைய பெற்றுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. 100 வயசுல என்ன பண்ண முடியும், செத்து போயிட்டார், கிளவனிட்டார். இப்போ ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை இவன் என்னவா நினைச்சிருக்கான்னா மாமிசத்தின் வாக்கு தத்தமா நினைச்சிருக்கான். புரியுதுங்களா? அநேக நேரத்துல நம்ம மிஸ் இன்டர்பிரேட் பண்றது புரியுதா? தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாருன்னா அது ஆவிக்குரிய வாக்கு தத்தம் என்பதை நாம் உணராதபடிக்கு மாமிசத்திற்குரியலாம் நினைத்துக்கொள்கிறோம். மாமிசத்துக்குரிய வாக்கு தத்தமா நினைச்சுக்கிறோம். அதனால நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்ய முயற்சி பண்ணி தவறிவிடும். இப்ப இங்க நகைக்கிறான், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரால் பிள்ளையே பெறுவாளோ என்று தன் இருதயத்தை சொல்லி கொண்டான். இப்போ 100 வயசான இவளுக்கும் 90 வயசான சாராளுக்கும் பிள்ளை பிறக்குமா அப்படின்னு சொல்லி போயிடறேன்னா, இப்ப இவ்வளவு நாள் அவன் என்ன நினைச்சிருக்கான், மாமிசத்துல பிறக்கும் அப்படின்ட்டு. இப்போ மாமிசத்துல இல்ல அப்படின்ற தேவன் ப்ரூவ் பண்றாரு. இப்ப வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாரு, தெளிவு பண்றாரு. ஏன்னா இவன் கேட்டு இருந்திருக்கணும், தெளிவா போய் என்ன பண்ணிருக்குன்னா இன்டர்பிரேட் பண்ணிருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீங்க சொல்றது எனக்கு புரியல, சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்கன்னா சொல்லியிருப்பாரு தேவன். இவன் கேட்காம கேட்டுட்டு இவரு பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்தாருல, அதே தான் நாமளும் பார்த்துட்டு இருக்கோம் பிரியமானவர்களே. நாம தெளிவா போய் கேட்கறதுல ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்க என்ன சொல்ல சித்தமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். கேட்டா மட்டும்தான் அதுக்கான விடையை அவன் சொல்லுவார். ஏன்னா அவர் நம்ம கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்ப்பார். தேவன் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்னென்ன செய்ய போறான்னு சொல்லுவாரு. ஆனா அதோடைய கரெக்டான ஒரு
எக்ஸ்பெக்டேஷன், அதோடைய இன்டர்பிரிட்டேஷன் அவர் தான் வச்சிருப்பாரு. ஏன்னா பதில் சொல்றது அவர்னு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவர்கிட்ட தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்றது இல்லை, பெற்றுக்கொள்றது இல்லை, கேட்கறதும் இல்லை. கேட்காம என்ன பண்ணிடுவோம்னா அதை விட்டுட்டு நம்மளுடைய சொந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நாமளே கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன பண்ற, ஆண்டவர் பிரேக் பண்றாரு. 19ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கு அவளுக்கும் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தெளிவா சொல்லிட்டாரு. அவ தான் குழந்தைய பிறப்பா, அவளுக்கு ஈசாக்கு நீ பேர் வேற வைப்ப அப்படின்ட்டாரு. ஏன்னா அநேக நேரத்துல அவரே இறங்கி வந்து இந்த விஷயத்த நமக்காக செய்யணுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா இது பண்ணிடுறாரு. ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல வந்து நம்மளுடைய இயலாமைன்றத காட்டிலும் நம்ம கிட்ட இருக்க ஒரு சோம்பேறித்தனம், இல்ல நம்ம கிட்ட இருக்கிற இந்த அளவுக்கு தான் நம்முடைய அறிவு இருக்கா, அறிவாற்றல் இருக்கா அப்படின்றது தெரியல, இந்த அளவுக்கு தான் நம்முடைய சிந்திக்கிற திறன் இருக்கா அப்படின்றது தெரியல. அப்படின்னால அவரே இறங்கி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அப்பொழுது தேவன் உன் மனைவி ஆகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்ட்டாரு. அப்போ தேவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, சாராள் கிட்ட இருந்துதான் ஒரு பிள்ளை வரும்போது அது வந்து ஈசாக் அப்படின்றாரு. அப்போ நாம என்ன பண்ணிடுறோம், அநேக நேரத்துல என்ன பண்ணிடுறோம்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தேவனை தள்ளுறோம். இப்போ நம்முடைய கிளாஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய கிளாஸ்ல வந்து நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்லோ லேர்னர் இருப்பான், ஒரு ஆவரேஜான லேர்னர் இருப்பான், ஒரு ஃபாஸ்ட் நல்லா படிக்கிற பையனா இருப்பான். இப்போ ஒரு கான்செப்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த நல்லா படிக்கிற பையன் அதை நல்லா புரிஞ்சுப்பான். அந்த ஆவரேஜா படிக்கிறவனுக்கு ஒரு 2-3 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுப்பான். ஸ்லோ லேர்னருக்கு என்ன பண்ணா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு சொல்லி தரணும். இப்போ ஒரு டீச்சருக்கு எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டை பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டான லேர்ன் பண்ணுறது. ஏன்னா ஒரு டீச்சர் சொல்றதை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த கான்செப்டை சொல்லி தரும் போது இன்னும் அதிகமான கான்செப்டை வந்து டீச்சரால கவர் பண்ண முடியும். இன்னொன்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வேவ்ல வந்து கரெக்டா போயிட்டே இருக்கும். தேவன் வந்து நமக்கு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தேவன் நம்ம வைக்கிறாரு. ஆனா நாம தத்திகளா தான் இருக்கணும், நம்ம முட்டாளா தான் இருக்கணும்ன்றத நாமளே முடிவு பண்ணிட்டோமோ என்னவோ தெரியல. அவர் எத்தனை வாட்டி சொன்னாலுமே அதை புரிஞ்சிக்காம ஆபிரகாமை போல, விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், அவரை போல நம்ம என்ன பண்றோம்னா அவருதான் நம்முடைய தகப்பனு. அவரை போல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா முட்டாள்தனமாவே உட்காந்து யோசிச்சு கடைசியில அவரே வந்து நமக்காக எக்ஸாம் எழுதணும் நிலைமைக்கு வந்துட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும்ன்ற ஒரு இதுவே இருந்திருக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தோம்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் லேர்னர், நல்ல இன்டெலிஜென்டான ஒரு ஆளா இருந்ததுன்னா அவர் சொல்றதை கேட்டு ஒழுங்கா வாழ்ந்திருப்போம். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா அதை நம்ம பண்ணாதனாலதான் தேவனே உள்ள வந்துட்டார் கீழே. இதுக்கு மேல இவனுங்களை விட்டோம்னா இவனுங்களும் மோசமாயிட்டு இருக்கவனையும் மோசமாக்கிறவான்றதுக்காக தேவனே இறங்கி வந்தார். இப்போ அநேக கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த நிலையில தான் இருக்கோம் பிரியமானவர்களே. நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்றத நாம தெளிவா பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம அநேக நேரத்துல வந்து இந்த காரியத்தை புரிஞ்சுக்காம நம்மளுடைய இயலாமைனாலும் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலும் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றது தெரியாதனால நாம் என்ன பண்ணிருந்தோம்னா தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் தவறாக மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு பண்றோம். இந்த வசனத்தை வாசிப்போம், 21ஆம் வசனம் அதே அதிகாரத்துல, வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். இங்க தெளிவு பண்ணிட்டார், ஈசாக்கோட தான் உடன்படிக்கை, இஸ்மவேலோட இல்ல. இப்போ நாம் அநேக நேரத்துல இந்த இன்டர்பிரேஷன் தப்பா பண்ணிடுறதுனால ஒரு ஆசீர்வாதத்தை பெறாம போறோம்ல, அதுக்கான பின்விளைகள் ஒண்ணு இருக்கும்ல. ஏன்னா நம்ம ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்ல. அப்போ நாம தவறா செய்யறதுக்கான ஒரு பின்விளைவுன்னு ஒண்ணு இருக்குமா, அந்த பின்விளைவு யார் என்னன்னா ஆபிரகாம் பண்ண தவறுனால வந்துதான் இஸ்மவேல். இப்ப இஸ்மவேல் என்ன பண்ணிட்டான், இஸ்மவேல் தான் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவன் என்ன பண்ணிருப்பான், எல்லாமே எதிரியா மாறிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்துல. அப்போ அதோட பின்விளைவு தான் இஸ்மவேல். இப்போ இங்க ஒரு வசனம் இருக்கும், 18ஆம் வசனத்தை வாசிச்சோம் கேட்கும், ஆண்டவர் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுவான்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்ற ஆபிரகாம் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினான். தேவனுடைய திட்டத்திலே இல்லாதவன் தான் இஸ்மவேல். தேவனுடைய திட்டத்திலே இல்லாதவன் இஸ்மவேல். தேவனுடைய திட்டத்துல இருந்தவன் ஈசாக்கு மட்டும்தான். ஆனா இங்க இவ ஒரு தப்ப பண்ணி இஸ்மவேல்ன்ற ஒரு துஷ்ட மனுஷனை கொண்டு வந்துட்டான் இந்த ஸ்டோரிக்குள்ள. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மாமிசத்துல பிறந்த தன்னுடைய பிள்ளைக்காக இவன் என்ன பண்றான், விண்ணப்பம் பண்றான், இஸ்மவேலுக்கு கண்களை தயவு கிடைக்கும்.
இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னா அநேக நேரத்துல தொட்ட குறை விட்ட குறைன்ற சொல்ற மாதிரி நாம் மாமிசத்துல எடுக்கிற முடிவுனால சில தவறுகளை செய்து அதனால வர பின்விளைவுகள் என்னவா இருக்கும்னா பயங்கரமா இருக்கும். இப்போ கடைசி காலத்துல கூட பிரச்சனை வந்துட்டு இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா இஸ்மவேல். உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வரேன்ட்டு. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் வந்து இவன் வந்து ஆண்டவருக்கு பிடிச்சமான ஒரு ஆளு ஆபிரகாம். அதனாலதான் ஆண்டவர் இறங்கி வந்து ஆபிரகாம் இடத்துல பேசுறாரு. இப்போ இவன் பண்ண விண்ணப்பத்தை என்ன பண்ண முடியாது, ஆண்டவரால மறுதளிக்க முடியாதுன்னு என்ன பண்றாருன்னா, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று. இப்ப இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, நீ பண்ண விண்ணப்பத்துக்காக கேட்டேன்றாரு. ஆனா இந்த டோன் என்னவாச்சுன்னா, இந்த டோனை பார்க்கணும், துக்கத்தோடு இருக்க டோன். தேவன் வந்து சந்தோஷமா சொல்லல, துக்கத்தோடு கூட சொல்லல. ஏன்பா ஆபிரகாமே, நான் உன் மேல வச்சிருக்க நோக்கம் வேறப்பா, ஆனா நீ கேட்ட ஜெபமும் வேறப்பா. ஆனா என்ன பண்றது, நீ கேட்டுட்ட, வேற வழி இல்ல, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தோடு கூட செய்யறார். நாம என்னைக்குமே நம்மளுடைய தேவனை வந்து துக்கத்தோடு கூட ஒரு துக்கமான ஒரு நிலைக்குள்ள கொண்டு போய் விடக்கூடாது பிரியமானவர்களே. ஏன்னா அநேக நேரத்துல நாம தேவனை துக்கப்படுத்துகிறோம். அவர் வந்து நம்மளை படைச்ச தேவனா இருந்தாலுமே அவருடைய சாயலா தான் நம்மளை படைச்சிருக்காரு. நமக்கு இருக்க கஷ்டம், நம்ம கிட்ட இருக்க அந்த அந்த வலி அவருக்குமே இருக்கும். வலி இருக்கும்னா, என் பிள்ளைகள் ஏன் இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வலி இருக்கும். தகப்பனா இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த வலி இருக்கும். அவர் நம்மளை படைத்த தகப்பன். தம் பிள்ளைகள் தவறான வழியில போகும்போது அவர் கஷ்டமா இருக்கும் பிரியமானவர்களே. அவர் துக்கப்படுவாரு. அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறாருல்ல. அப்போ அநேகர் நாம் என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரிதான் தவறான ஒரு மிட்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ல அந்த விசுவாசத்தை வந்து தவறான வழியில கொண்டு போய் விட்டுட்டு நாம வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாம தேவ சித்தத்தை செய்யாம உலகத்துக்கு பின்பதாய் போய் உலகத்துக்கு ஏற்றதாய் வாழ்ந்து தேவனை துக்கப்படுத்தி கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த நாள்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க, தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து வெளியே வரணும்னா தயவு செஞ்சு இப்போ என் கூட சேர்ந்து இந்த ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, we have to surrender ourselves. நாம் தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாம் என்னைக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு காரியங்களை தேவன் மாற்ற வாய்க்க பண்ண வராங்க. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்து இதை நம்ம முடிப்போம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த கேட்ட வசனத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு அதன்படியாய் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதோடு கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்களை நீர் தொட்டு வழி நடத்துங்கப்பா. அதோடு கூட அந்த வசனத்தை நாங்கள் கேட்டு அதை ஒழுங்கா இன்டர்பிரேட் பண்றதுக்கு ஆவியான எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதன்படியாக நாங்கள் நடந்து தேவ சித்தத்தை செய்து தேவனை எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு தேவன் எங்களை வழி நடத்துங்கப்பா. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் தேவன் தொடுவீராக. அப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள சென்று கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களை அந்த சூழ்நிலையிலிருந்து கொண்டு மாற்றி அவர்களை தேவனுக்கு நேராக திருப்ப முடியாது செபிக்கிறோம். தேவன் நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராதபடிக்கு இந்த வார்த்தை ஒவ்வொரு விதத்தையும் மாற்ற உதவி செய்வீராக. சகல துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்புறம் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.